நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தோண்ட போறோம். தோண்டி உள்ள இருக்கிற புதையல் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்கணும், அதுக்கப்புறம் அதை தோண்டணும், அதுக்கப்புறம் தான் அதை விற்கணும். இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, உள்ள போயிட்டு இடத்த வாங்கி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபேக்டரி இப்பவே கண்ணை கட்டுது. உள்ள போனா எல்லாத்தையும் என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம காலியான ஒரு வேர் ஹவுஸை வாங்கியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பா இந்த ஊருக்குள்ள, அதாவது இந்த உலகத்துக்குள்ள மைனிங்க்கு பயங்கர டிமாண்டா. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது எப்படி சொல்றேன்னா, இதை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த இடத்த அப்கிரேட் பண்ணி பயங்கரமா மாத்தணுமா. அவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போட்டுருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பையனாவா ப்ரோ? போயிட்டு நான் பையன் தான் இருக்க, நீ தான் ப்ரோ பொண்ணா இருக்க. ப்ரோ எகிரும்போது கூட பொண்ணு சவுண்ட் தான் ப்ரோ கேக்குது. நீ தான் ப்ரோ எகிற. நீ எகிரு ப்ரோ? உனக்கும் அதே சவுண்ட் தான் ப்ரோ கேக்குது. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. ஃபர்ஸ்ட் என்ன போட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் ஃபுல்லா நமக்கு வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த வேர் ஹவுஸ்க்கு அதாவது இது கைவிடப்பட்ட வேர் ஹவுஸா, இதுக்கு திரும்ப நம்ம வாழ்க்கை கொடுக்கணும் ப்ரோ. வாழ்க்கை கொடுக்க சொல்றாங்க ப்ரோ. போறீங்களா? வாழ்க்கை தான ப்ரோ, குத்தலாம். வந்தவன் வீட்டுக்கு வராம உனக்கு இங்க என்னடா உட்கார்ந்து பேசி. அப்புறம் டர்ன் ஆன் சிஸ்டம், அப்புறம் அத சிஸ்டம் ஆன் பண்ணுமா. ஓகே, அப்புறம் டோர் ப்ரோ, இந்த டோர் கேரேஜோட டோரை திறக்கிறதுக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர் த ஃபேக்டரி. ஃபேக்டரி உள்ள போங்க, இதான் ஃபேக்டரி. இதே கொடுத்தேன், டக்குனு வந்துச்சு கையில. ஓய் வந்தாச்சு. அப்புறம் டர்ன் ஆன் த பவர். பவர் எங்க இருக்கு? தோருக்கு ப்ரோ. எங்கிட்டு ஆன் பண்ணிட்டா? தோர்க்கா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏ காஸ்ட் செக் பண்றதுக்கு ப்ரோ. இதோ இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ? ஏய் ப்ரோ, இப்பதான் ப்ரோ பையன் மாதிரி மாறற. இதான் பையன். என்ன மாதிரி நான் ஒருத்தனை பிடிக்கிறேன் ப்ரோ. என்னடா அதெல்லாம்? என்னை போல் ஒருவன். அவ்வளவுதான், போடு. பக்காவா ரெடி ஆயிட்டு ப்ரோ. சொட்டதே அது சொட்டலஜி, ஏர் நெத்தி ஜி. ஏர் கேட்டா ப்ரோ. அடுத்து ஓபன் ஏர் நெத்தி ப்ரோ. கேராஜ் ஓபன் பண்ணனும் ப்ரோ. விளையாடுறீங்களா ப்ரோ? விளையாடுறீங்களா ப்ரோ? என்னது விளையாடுறீங்க புரியல. சொட்டல ஏறி இது விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க. எந்த கிரவுண்ட்லனா? இந்த கிரவுண்ட்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, எவரி கம்ப்யூட்டர் நீட் ஐடென்டிட்டி. கம்ப்யூட்டர் பாருங்க, எவரி கம்பெனி கம்ப்யூட்டர் எல்லா கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்றது இல்ல ப்ரோ. மேல போட்டுருக்கு பாருங்க, நேம் பிரசன்ஸ் சம்திங். ஐயா இரு ப்ரோ, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு இது பண்ணணுமா, அபிஷியலா நம்ம ரெடி பண்ணணுமா பேர்லாம். ஓ, நேம் அடிக்க சொல்றாங்க கம்பெனி. ஆமா, இப்போ நம்ம பேர் என்ன போடலாம்? ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்க. நரி கூட்டம் அன்கோ வைக்கணுமே ப்ரோ. வரலையா பெருசு டைப் பண்ண முடியலையா? வருது. ஏன் வரல? வருது. அவ்வளவுதான், வச்சாச்சு. இன்னும் வந்துருக்கு. டு மைன் யூனிட் ப்ரோ. வேற ஏதோ வந்திருக்கு ப்ரோ. சரி. நம்மளோட கம்ப்யூட்டர்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கான், ரியல் எஸ்டேட் அவைலபிளா இருக்குமா. அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இது மைனிங்க்கு வாங்கிக்கலாமா ப்ரோ. ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் நம்ம. இப்ப கனவு ப்ரோ, கனவு தெரியுமா? ப்ராப்பர்ட்டி வாங்குறதுலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுல மைன் பண்றதெல்லாம் கனவு இல்ல, வாங்குறது மட்டும் தான் கனவு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆக்சஸ் த கம்ப்யூட்டர், ஓபன் த ப்ராப்பர்ட்டி ஆப். ஓகே, அப்ப செலக்ட் த ப்ராப்பர்ட்டி. இருங்க, வருது ப்ராப்பர்ட்டி ப்ரோ. ரெண்டு இருக்கு ப்ரோ. எதுல என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. இது ப்ரோ, ஒன்னு கிரீன் பார்க், இன்னொன்னு வெஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்னு இருக்கு. இது ரெண்டுத்துல எது வாங்கலாம்? பெருசா இருக்கா அது வாங்குங்க, எனக்கு எதுவும் தெரியலையே. ஐயா சொல்லுங்க ப்ரோ. ஐயா, ஒன்னு 610, இன்னொன்னு 860. நம்ம கிட்ட $1000 இருக்கு. எது வாங்கலாம்? எது வாங்கினா ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட் ரெண்டுமே ஒண்ணுதான் ப்ரோ. அப்படியா? ஆமா. அப்ப ஏன் ரெண்டுத்துக்கு பிரைஸ்? ரெண்டுமே 2000. பிரைஸ் அதிகமா இருக்கு. இடம் ப்ரோ, இப்போ நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வீடு வாங்குறதுக்கும் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு வாங்குறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்ன ப்ரோ பேசுறேன்? கம்மியா வாங்குங்க, எதுக்கும் எடுத்து நம்ம அதிகமா வேஸ்ட் பண்ணலாம். நம்ம என்ன நோண்ட தானே போறோம், நமக்கு எதுக்கு அவ்வளவு அதிகமா? என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏய், என்ன இது சென்ட் ஆஃபர்னு காட்டுது. ஸ்டார்ட் யுவர் நெகோசியேஷன் வித் ப்ரோ. நெகோஷியேட் பண்ணலாமா ப்ரோ? பேசி வாங்க ப்ரோ. நெகோஷியேட் பண்றதுன்னு வந்துட்டா நம்ம அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லையே. $300 கேளு ப்ரோ. அப்பனா அவன் சில்லற பையனே, சில்லறமா தான் கேட்பான். அவங்களே கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் கேக்குறான், இந்த மாதிரி என்ன பிரைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு? $300 கேளு. $300 கேளு. 360 தான் ஹையஸ்ட், லோயஸ்ட் ஏதோ அது கேளுங்க. அதான் பண்ண போறேன். நம்ம கிட்ட போய் பேரம் பேச வந்துருக்கான். இந்தா 360 கூடி ஒர்க் ஆகாதுட்டான் ப்ரோ. தர மாட்டேன்றான். சரி விடுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 380. தம்பி ஒரு 380 பா. சரி, 500 வச்சு கேளுங்க. பாதி ப்ரோ. இந்த பிரைஸ் கொடுக்க மாட்டேனா? இல்ல 400 போடுவோம். 400 தம்பி. உனக்கு வெக்கமே இல்லையாடா ப்ரோ? என்ன ப்ரோ 430? சரி 450 ரவுண்ட் போடுவோம். நல்லா ரவுண்ட். அண்ணே உனக்கு வேணா எனக்கு வேணா. ஏய் என்னடா பெட்டர்? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அவனே ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பான் போல ப்ரோ, அதுக்கு தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். போடு. எவ்வளவு ப்ரோ? 490 ஓகே பண்ணிட்டான். 490 பரவாயில்லையே. 110 கிட்ட போடு. எப்படி நம்ம பார்கெனிங் எப்படி மஜாவா? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பிக் அப் த கார் கீ ப்ரோ. கார் கீ இருக்கணுமா? கார் கீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரக்ல போயிட்டு அப்புறம் ப்ராப்பர்ட்டிக்கு போணுமா. அப்புறம் நம்ம அங்க நோண்டறோம். கார் நான் ஓட்றேன். எடுத்துட்டீங்களா? சரி வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். வந்துட்டேன் ப்ரோ. ஏறுங்க ப்ரோ. மேல பின்னாடி எங்க உட்கார முடியுமா? ஆப்ஷன் காமிச்சான்னு பாருங்க. ஓகே, இல்ல போலாம். வண்டிடு. பாத்து அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இடத்த வாங்கியாச்சு. இடத்த வாங்கிட்டு நோண்ட போறோம்.
நோண்ட போறோம் தோண்ட போறோம். எடு 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 எடு. ஒரே முட்டு சந்தா இருக்கு. ஐயோ முட்டு தட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. லேண்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய இடம். ஓஹோ. ஓ கியூ கொடுக்கணுமோ? கியூ கொடுங்க. ஆமா. வந்துச்சு. கியூ கொடுத்து. ஓ வருது எக்யூப்மென்ட். சவுண்ட் வருது. ஓ bro you can use the tool equipment. bro இது bro டிடெக்டர். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் போல இதுல. ஜிம்முலா இருக்கும் போல. எப்படி இத பாக்கறதே? ஏய் யூஸ் ஆவடா. எப்படி இத யூஸ் பண்றது? என்ன ஒர்க் ஆகுது bro? bro கண்டுபிடிச்சேன் ஸ்டோன். bro ஸ்டோன் கண்டுபிடிங்க பாருங்க. எங்க இருக்குனா? இந்த இடத்துல நோண்டுங்க bro. இங்க இல்ல. 2 கிலோமீட்டர் தான் bro. அப்படியே வாங்க bro, ஒரே இடத்துல நோண்டிட்டு 2 கிலோமீட்டரா? 2000 கிலோமீட்டர் சொல்லுங்களா? 2 மீட்டர் bro அது. சரி ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு. புலவுல இதோ பாருங்க நான் உடைக்கிறேன் கல்லு. கல்லு உடைக்கிறேன் ஜெயில கண்ணு முழிக்கிறேன் பள்ளத்துல தப்பிச்சு போக வழி இல்ல எப்ப கிடைக்கும் விடுதல்ல. ஆளுக்கு ஒரு சைடு அப்படியே ஒரு வழி மாதிரி செஞ்சுட்டு போங்க bro. டக்குனு மேல ஏற முடியாது. கரெக்ட். ஏய் கலரா இருக்கு bro கல்லு. ஓட போடு. ஏய் bro அது இந்த கல்லு bro பிரான்ஸ். பிரான்ஸா? கிளேன் கூட களிமண்ணா? செப்பு கல்லு. என்னது குத்தம் இல்ல. you can only minus stone மட்டும் தான் உடைக்க முடியும். அப்ப ஸ்டோன் எடுங்க. இங்க பாருங்க இங்க ஏதோ பெட்டி இருக்கு. ரேடியோ செட் இருக்கு பாரு bro பின்னாடி. ஏதோ ஏய் bro பாட்டு போடுங்க bro ஆடுவோம். ஆட்டமா டண்டடன் தேரோட்டமா. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. bro ஸ்டோன் எடுத்துட்டேன் bro பயங்கரமா அள்ளிட்டேன் bro. ஒரு பேக் ஃபுல்லா எடுத்துட்டேன். நானே என் பேக் ஃபுல்லா எவ்வளவு வந்துச்சு? போடு 45 கல்லு வச்சிருக்கேன் bro நானே. என்கிட்ட 44 ஆல்ரெடி ஒரு 13 வச்சிருக்கேன். ஆக மொத்தம் 57 கல்லு எடுத்துறேன். வாங்க அப்ப கிளம்பலாம். ஓடு போலாமா? கிளம்பலாம். எடி மேலே ஏறீங்க? ஜம்ப் கொடுத்தாங்க. வந்துட்டேன். எடு நான் ஏறேன். என்ன bro குனிஞ்சிட்டு என்ன bro தேற பாம் ஸ்குவாடா? ஐ அம் மம்முட்டி பாம் ஸ்குவாட். வந்தாச்சு நண்பர்களே. டர்ன் பண்ணுங்க. அந்த பின்னாடி போகுது. எங்க வண்டி போயிட்டு இருக்கு? வந்துட்டேன். இருங்க வெயிட் கரோ பாய். மார்க் பண்ணிக்க இடத்துல அழகா நிப்பாட்டுங்க. ஏய் அங்க பார்க் பண்ணனும். அழகாலாம் நித்தணும் இல்ல பண்ணாலே போதும். அந்த கல்ல எடுத்துட்டு போங்க. கல்ல எடுக்கணும் போல வாங்க. இறங்க மாட்டான். இறங்குடா. நான் ஒரு பெட்டி தூக்குறேன், நீங்க ஒரு பெட்டி தூக்கிங்க. உங்க பெட்டி எங்க? டோர்க்கே. நான் வச்ச பெட்டி 2 பெட்டியா? ஐயோ நான் வைக்கலையா அப்போ? ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. வந்துச்சு ப்ரோ என் பெட்டி. வந்துருச்சு. நவருங்க. இந்த அப்போ all ஸ்கேன் ப்ரோ நீ பேசாம இதுல படுத்துறியா ப்ரோ? கம்ப்யூட்டர்ல இது பண்ண சொல்றாங்க ப்ரோ. இருங்க வரேன். ஆக்சஸ் தி கம்ப்யூட்டர். ஓபன் தி மார்க்கெட் டாப். ஓ மார்க்கெட் டாப்பா இப்ப? வாங்க ஏதாவது பொருள். ஓகே. ஓபன் பண்ணியாச்சு. மார்க்கெட் பிளேஸ். ஓ ஃப்ரீயா இது? ப்ரோ ஒரு பொருள் ஒன்னு இருக்கு ப்ரோ. ஸ்டோன் கிரஷர். ஸ்டோன் உடைக்கிறது. கல் உடைக்கிற மிஷின் போல இருக்கு. ஃப்ரீயா அதுவும். வாங்க. இந்த மார்க் பண்ணிக்காம ப்ரோ. வாங்கிட்டேன். இருங்க வரேன். பாக்ஸ் வெளிய விழுந்திருக்கு ப்ரோ நீ வாங்குன பொருள். எப்படி? இங்க வந்துச்சா? ஆமா முன்னாடி வந்து விழுகுது. ஓகே. போடுங்க. வந்து விட்டது. போடுங்க. அவ்வளவுதான். இது என்னது ஆப்ஷன் இருக்கு? ஓ இதுல வந்து அந்த இது போட்டுக்கலாம் போல. ஓகே. அந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு இது ப்ரோ. ஸ்டோரி மூவ் பண்றது புரியலையா? ஆயிரம் நான் பண்றேன். இத இருக்கு பாருங்க. ஓ இது அப்படியே போட்டு அங்க இருந்து இங்க நேரா வரதா? என்னால இது பண்ண முடியல. நீங்க பண்ணுங்க. ஏன் முடியல காட்டுங்க. நோரு நான் போறேன். கொடுங்க. ப்ரோ காசு ப்ரோ. காசு தான் இருக்குல்ல $500. ப்ரோ கீழ பாருங்க. டுட்டோரியல் முடியறதுக்கு முன்னாடி பண்ண கூடாது. அவன் சொல்றத பண்ணணுமா? உள்ள அவன் சொல்றத பண்ணது. நீங்க ஆர்வ கோளாறுல ஏதோ முன்னாடியே ஒரு ஐடியா வச்சு பண்ணலாம்னு போயிட்டீங்க. ஆனா அதான் வரப்போகுது போல அடுத்தது. சரி காமிச்சு சேஞ்ச் பண்ணா சரி இருங்க. அத அப்படியே கல்ல உள்ள தூக்கி போடுறேன். கல்ல இறக்கிது பாருங்க. அரைக்குது. கொட்டுது. நண்பர்களே இங்க பாத்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் போட்டு into 2 போட்டுருக்கு பதிலா 2 கல்லுக்கு ஒரு பிளாக் கிடைக்கும் போல நமக்கு ஸ்டோன் பிளாக். இப்போ மேக்ஸ் கொடுத்தா நம்ம கிட்ட 60 இருக்கா, அதனால 30 வந்துருச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. வேலை பாட ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. வேலை அவ்வளவுதான் போடு. அந்த பாருங்க வந்துச்சு பாருங்க. வருது. ஐயோ அது சீதா பாருங்களே. You can store a product anywhere you like. அதாவது நம்ம அந்த ஏதோ ஒரு வண்டி இருக்குமா அதை எடுத்து போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாமா. மூவ் பண்றதுக்கு அதான் யூஸ் பண்ணுவோம். நீங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. அப்பனா நான் போய் வண்டி ஓட்டு வரேன். வண்டி இதோ இருக்கு. அதுலயே சொல்றேன் பாருங்க. இப்பதான் bro என்னால பார்க்க முடியுது. அந்த மார்க் பண்ணிக்கிறத கேரக்டர் சொல்றான் பாருங்க. எடுக்க சொல்றான் பாருங்க. இருங்க கல்லு வரட்டும். கல்லு தான் வந்துச்சு. நமக்கு தேவையான கல்ல எடுங்க. மீதி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். மிஷின் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. மிஷினை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டேன். கல்லு எடுத்துட்டு போங்க. விட்டு தூக்குறேன். இருங்க விட்டு தூக்குறேன். அவ்வளவுதான் தூக்கியாச்சு. அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறத வைக்க சொல்றான் bro. இதோ வரேன் bro. அங்கதான் bro வரேன். ஏய் வேற எப்படி சூப்பர் bro ஸ்டாக் சேலாம் bro. அந்த இது நம்ம வந்து பார்த்தா இத விக்கலாமா? இந்த இது இருக்கு பாத்தீங்களா? எப்படி பணக்காரவன்னு கேட்டீங்களா? இப்ப அவரம் பாருல. கல்லு எப்படி விப்பீங்கன்னு கேட்டீங்களா? யாரோ வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆமா மொத்தம் ரெண்டு வகையா நம்ம இதுல வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணலாமா. ஒன்னு வந்து ஸ்டாக் சேல், இன்னொன்னு வந்து கான்ட்ராக்ட்ஸ். ஓகே பல்க் ஆர்டர் எடுத்து பண்றதா? ஓகே நைட் ஆயிடுச்சு bro. நைட் ஆயிடுச்சு அதுக்குள்ள. பாருங்க 18:05 ஆயிடுச்சு போல. அட பாவீங்களா
பாத்தீங்களா அதுக்குள்ள ஏத்திச்சா ஆடா டே 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 நம்மளால use பாருங்க பண்ண முடியல. ஸ்டாக் சேல் உங்க பாருங்க ஸ்டாக் இருக்கு இப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன கல்ல பண்ணலாம் வித்துருங்க அப்ப இல்லனா செலக்ட் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் யூஸ் கல்லு ஷேப் பண்ணிருந்தோம் பாருங்க அந்த ஷேப் பண்ணதை வித்துருங்க அது இதோ இருக்கு இதான் வந்து பார்த்தா நம்ம வச்சிருந்தோம் இப்போ நெபல் வந்து பாத்தீங்கன்னா இதை சேல் பண்ணலாம் எப்படின்னா இவன் வந்து எத்தனை கல் கேக்குறான் குவாண்டிட்டி 22 இவன் 52 ரெண்டு பேருமே ஒரே ஒரு கல் 4 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க ப்ரோ நம்ம கிட்ட 17 கல்லு தானே இருக்கு ஆமா விக்க முடியுதான்னு பாருங்க இல்ல வேண்டாம் வச்சுங்க நம்ம அடுத்த நாள் பாத்துக்கலாம் வேணாம் வேணாம் ஐயோ என்னங்க இது வித்தே ஆகணும் போல இது உள்ள ப்ரோ வித்து ஆகும் ப்ரோ வெளிய வர சரி மாட்டேங்குது வித்துருங்க அப்படின்னா வித்துருங்க சேல் கொடுங்க ஓ கம்மி ரேட்டு கேக்குறான் அது அதிக ரேட்டுக்கே வச்சு விற்போம் இந்தா ஓ இதாச்சு ஆமா இப்ப அப்கிரேட் பண்ண இது நமக்கு ஷவல் வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணிக்கலாமா ப்ரோ அப்புறம் டைம் ஆகுது இருட்டுது நேரம் ஆகிவிட்டது கிளம்புங்கடான்னுச்சு வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. அப்புறம் தூங்கலாம் வேணாம் போல சேர்த்து ப்ரோ தெரித்து இதுலயே போயிட்டு உள்ள போயிட்டு எண்டு டே கொடுத்தா முடிஞ்சிருமா ம் ஓகே எண்டு டே அப்படிதான் நண்பர்களே இன்றைய நாள் முடிந்து விட்டது டோட்டல் ப்ராஃபிட்டே இல்ல இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம அந்த எங்க லேண்ட் ஒரே நஷ்டம் தான். நஷ்டம் இல்ல ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம் அதனால ப்ராஃபிட் இல்ல தெரியுதே அது புரியுதே அது கரெக்ட் தான் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இப்பொழுது விடிந்து விட்டு அடுத்த நாள் காலையில் இன்னைக்கு என்ன அந்த இது வந்திருக்கு போல ப்ரோ நம்ம அந்த பல்கா இது பண்றது அதாவது நண்பர்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டெப் டு பிக்கர் கோல்ஸ் அதாவது சின்ன அடி பெரிய அந்த மாதிரி சொல்றாங்க இதுல என்னன்னா நம்ம வந்து தினைக்கும் காலையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ல வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆப்ல வந்து நமக்கு வந்துருமா இந்த மாதிரி இவ்வளவு வித்துறீங்க இவ்வளவு பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒண்ணு இல்ல சொல்ல போனா விற்கிற குடுக்கல் வாங்கல் மாதிரி தான் விற்க போறோம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பொருளை இப்போ வந்து சப்பா போயிருங்க அங்க பாருங்க சொன்ன பாத்தீங்களா ஓபன் த கம்ப்யூட்டர் கான்ட்ராக்ட் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு எவ்வளவு கேக்குறான் இவன் பேஸ் ஒர்க் நண்பர்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் ஒர்க் அண்ட் கோர்க் பாத்தீங்களா இவங்களுக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆஃபர் பண்ண போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்களோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $540 போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன வேணும்னா லைம் ஸ்டோன் பிளாக்கும் சாண்டும் வேணுமா அதாவது 25 லைம் ஸ்டோன் பிளாக்கு 15 மூட்டை மண்ணு அது வேணுமா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதுவும் டைமுக்கு டெலிவரி இருக்கணுமா அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க ஏன்னா எல்லாரும் சொல்றதானே இப்போ நம்ம சென்ட் ஆஃபர் கொடுப்போம் 540 நம்ம வந்து இஷ்டத்துக்கு ரேட் ஏத்து ஹையஸ்ட் 750 ப்ரோ ஒரு பயங்கரமான பிரைஸ்ல முடிச்சிருவா பாதிக்கு பாதி வச்சு முடிங்க ப்ரோ பாதிக்கு பாதிலாம் இல்ல இப்ப பாருங்க உடல 750 இட்ஸ் நாட் பாசிபிளா அப்பனா இது வேற ஆள்கிட்ட ஓடிட போறாங்க இது ஓடலாம் மாட்டான் ப்ரோ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இப்ப பாருங்க எப்படி ஒத்துக்க வைக்கிறேன் மட்டும் பாருங்க இவனை ரூபாய் 1000 2000 4000 ஐயா நம்ம இது உங்களை வேலைக்கு ஆகாது போலயே 590 அடே ப்ளீஸ்ரா பேசிட்ட போல ப்ரோ அதான் அதுக்குலாம் வர மாட்டேன் 580 ப்ளீஸ்ரா வேலைக்கு ஆக மாட்டான் டேய் ஒரு $10 எக்ஸ்ட்ரா ஆர்டர் தானே ப்ரோ பண்ணி விடு ப்ரோ அவன் கேக்குற அமௌண்ட்லயே 500 அதுக்கு நீயே சொல்றீங்களா எதுக்குடா பார்கெனிங் வேற நமக்கு டைம் டு டெலிவரி இது வந்து பார்த்தா டெலிவரிக்கான நேரமா நண்பர்களே ப்ரோ அந்த சைடுல இருக்குல்ல அதுல நம்ம இது பண்ணும் போல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேக் பண்ணி கொடுக்கணும் தெரியும் தெரியும் நம்ம எடுத்துட்டு போய் அதுல பேக் பண்ணி அதுல கொடுக்கணும் புரியுது சரி, வாங்க வாங்க என்ன ஆர்டர் நண்பர்களே இப்போ வந்து வந்து பார்த்தா நம்ம சைடுல காமிக்கிது பாருங்க நம்ம ஆர்டருக்கு 10 சாண்ட் வேணுமா ப்ரோ வாங்க வாங்க வண்டியில ஏறி கிளம்புவோம் சரி வாங்க போய் தான் பாப்போம். இப்ப லைம் ஸ்டோன் எங்க இருக்கு Sandstone அப்புறம் இங்கேயே எப்பா ஓய் என்னங்க ஒரு ரொம்ப அடியில இருக்கான் ப்ரோ சரி. ஓ தோதா இருக்கா இங்க பக்கத்துலயே அந்த ஸ்டாண்ட் ஸ்டோன் இருக்குதா ப்ரோ லைட் எப்படி ப்ரோ ஆன் பண்ண இந்த இருக்கு பாரு ப்ரோ டீ குடுத்தாரு இந்த இருக்கு பாரு, நம்ம தென்ன கல்லு சாண்ட் கடிச்சிச்சு பாருங்க ப்ரோ உண்மையிலே இந்த ஒர்க்ல செம கஷ்டம் தெரியும்ல இருந்தா உள்ள மூச்சு விட முடியாது ஆமா கண்டுபிடிச்சோம் ப்ரோ ஃபைனலி சோழர்கள் அந்த இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் என்ன குத்துங்க எசமா குத்துங்க கண்டுபிடிச்சேன் இந்த பாருங்க இதான் தென்ன கல்லும் கடிச்சிச்சு கோல் இருக்கு ப்ரோ ஓட இருங்க இது ஒன் செக் பண்ணிப்போம் பேக்ல பார்த்தா தெரியும் கண்டுபிடிச்சேன் ப்ரோ இதான் ப்ரோ ஃபைனலி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நண்பர்களே நிறைய கல்லு வேணும் ப்ரோ நிறைய கல்லு தான் இங்கே நிறைய இருக்கு ப்ரோ 25 கல்லு வேணுமா நாம அந்த இது ப்ரோ ஓ டேங்கப்பா கிடைச்சிருச்சு. ப்ரோ Bag full. 25 கல்லு கேக்குதுன்னா அப்ப நீ 50 எடுக்கணும் ப்ரோ எங்க ப்ரோ போயிட்ட பல்ல தோண்டிட்டு அது போயிட்டு அப்பயே நானு இந்த ஏய் இரு நான் உன்னை அடி குத்துறேன் பிடிச்சு ப்ரோ எனக்கு ஐயோ அடி விழுதா ஐயோ யோமா சரி போலாமா எடுத்துட்டு வாங்க இருங்க அழுட்டு போயிடுறேன் திரும்ப இதே கல்லு தேவைப்படும் மேல வழி சைட்டா மேல வழி செய்யுங்க பக்கத்துல அந்த கல்லாம் எடுத்துருங்க எல்லா கல்லையும் ஒரு பேக்ல போட்டு தனித்தனியா அடிச்சு வச்சிருங்க சாண்ட் ஸ்டோன் மண்ணு போட்டு உடனே மூடிட்டா போறீங்க எதுக்கு இந்த வரம் பாருங்க வரம் போல வாளே அப்புறம் டான்ஸ் ஆடுங்கற டான்ஸ்லாம் ஆடுவேன் ப்ரோ நானே ஆடுங்க பாட்டு கொடுக்குறேன் ப்ரோ உனக்காண்டி ஹார்ட்டா நோ நான் அவன் இல்லை இருங்க நான் வச்சிரற பொருளை ஏறுங்க வண்டி கிளம்ப போது இல்லைன்னா விட்டு போயிடுவேன் போலாம் வண்டி ஒரு செகண்ட் கூட நிக்காது ஏறிக்க
அடுத்த ஆர்டர் புடி ப்ரோ, அடுத்த ஆர்டர் புடி ப்ரோ. முடிச்சிட்டேன் $600 ஒருத்தனை பிடிச்சிருக்கேன். அவ்வளவுதான் அன்னைக்கு. கிளே களிமண் கேக்குறாங்க, களிமண் திரும்பி லைம்ஸ்டோன் கேக்குறாங்க. போலாமா வண்டி எடுத்துவாங்க, கிளம்பு. நம்பிட்டே இருக்கனால பிரச்சனை இல்லாம ப்ரோ ஸ்டோன் நான் ஸ்டோனை வேலை போட்டு விட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஸ்டோன் இருக்கா நம்ம கிட்ட? இருக்கு கொஞ்சம் இருக்கு. ஸ்டோன் கிளே இருக்குன்னு நினைக்கிறேன். கிளேவும் இருக்கு ப்ரோ, ஒண்ணுதான் இருக்கு. ஆனா கிளே வந்து கம்மியா இருக்கு. லைம் ஸ்டோனும் ஒண்ணுதான் இருக்கு. ஸ்டோனை மட்டும் நான் இது போட்டு வந்துடுறேன். அது நம்ம அந்த லைம் ஸ்டோனும் அந்த இந்த இது வேணும் ப்ரோ. கிளேவும் நமக்கு வேணும். அந்த களிமண். போலாம் வண்டி எடுங்க. எப்படி வண்டி நிப்பாட்டுற மாதிரி ப்ரோ? நல்லா நிப்பாட்டினீங்க. இட்சி கம்பத்துல வந்து கம்பம் இட்சி கம்பம் என் தள்ள வந்து ஊந்துருக்கும். 6 கொடுத்துட்டு நான் அந்த கிளே தேடி போறேன். பிக்காக்ஸ் வந்துச்சு ப்ரோ, பிக்காக்ஸ். ஆமா. இப்ப பாருங்க எப்படி உடையுது மட்டும். பக்கத்துல ஏதாவது கிளியர் இருக்கான்னு பாத்துட்டு அடிக்குற அடியில் போடு ப்ரோ. பயிர் உடையுது ப்ரோ. இது மைனா பிக்காக்ஸ் தான். அந்த கல்லை தேடி எடுங்க ப்ரோ. முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன கல் வேணும் சொல்லுங்க, எடுக்கறேன். நீங்க வந்து எடுத்தீங்களா அதே கல்லையே எடுங்க. நான் எப்ப ஃபர்ஸ்ட் லைம் ஸ்டோனா? அதே திரும்ப தேடுங்க. அது உள்ள சரவுண்ட்ல கிடைக்கலனா வெளிய வந்து தேடுங்க ப்ரோ. ஆளுக்கு ஒரு சைடு நோண்டி போனா ப்ரோ உடைய முடியல ப்ரோ. இதுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. நீங்க 2 ஆர்டர் முடிச்சிட்டா காசு அப்படி கொட்டோ. இல்ல ஷோல் தான் சூப்பரா உடையுது. ஆக்செப்ட் பிக்காக்ஸ் விட. அது கல்லு உடைக்கிறது ப்ரோ. நம்ம மண்ணை உடைச்சா அப்படி வரும். ஃபேக்ட் சார். இன்னும் எங்க உடைச்சிட்டு போயிருக்கீங்க? அந்த கல்லு அடியில போய் நிறீங்க அண்ணா. ஏய் காணோம். எங்க ப்ரோ உடைச்சிட்டு இருக்கீங்க? வேற எங்க தேடுனா? வந்துட்டேனா? இருக்கிறதே ஒரே ஓட்டை. நான் அந்த சைடு பாரு. இங்க இருக்க அது கண்ணு தெரியல. அப்ப எந்த ஓட்டை ப்ரோ? 3 ஓட்டை இருக்கு. மேல வா ப்ரோ. நீ இந்த இங்க ஒரு ஓட்டை இருக்கு. இங்க யார பழம் பண்ண போறீங்களா? இங்க ஒரு ஓட்டை இருக்குது ப்ரோ. இது உடைச்சு பாப்பமா? உடைக்க முடியல. அதெல்லாம் உடையல. வாங்க கிளம்பலாம். 2 ஆர்டர் முடிச்சு விட்டுறலாம். ரெடி ஜூட். வண்டி போலாம். வண்டி முட்டிட்டு நிக்குது. வண்டி ஃபுல்லா அப்படியே எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் சரக்கு? வந்தாச்சு. கல்லு இருக்குல்ல. கல்லெல்லாம் இப்பதான் போட்டு வந்துட்டேன். வாங்க இந்த பெட்டி தூக்கி இங்க போறதுக்கு டாட்டா இதுலயே போடு ப்ரோ. ஆமா இங்க போட்டு வேஸ்ட் தான் டைம். கல்லு வெளியே விழுந்து கிடக்குது போல கல்லு. நான் போய் இந்த இடத்துல கல்லு வச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போய் அந்த இது பண்ணு ப்ரோ. ஆர்டர் டெலிவரி பண்ணுங்க. சரிங்க. வேன் வர வச்சிட்டியா ப்ரோ? அதுக்குள்ள அதெல்லாம் அப்பயே போட்டாச்சு. அடுத்த 2வது டெலிவரி ஃபாஸ்டா இருக்கியா ப்ரோ நீ? வேலைன்னு வந்துட்டா அப்படியே பறக்கணும் ப்ரோ. பேசாம நம்ம 2 பேர் கல்லு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? அங்க என்ன ப்ரோ செவுத்துல முட்டிட்டு நிக்கிற? செவுத்துல முட்டல 20 கல்ல பிரிச்சு எடுக்கணும்ல ப்ரோ. பேசாம நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு கல்லு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? இந்த மாதிரி கேம்ல சொதப்புனா கூட போயிட்டு போதுப்பான்னு விட்டுறலாம். அங்க ஒரே மீதி தான் விழுகும் ப்ரோ. அடுத்து இந்த கல்லு இருக்கு. இந்த சைடுல இருக்கு. கிளே ப்ரோ. கிளே வேணும். கிளே போடுங்க. அடுத்த ஆர்டர் வந்துனே இருக்கணும். சம்பாரிச்சுனே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய இன்னும் ஒரு 4-5 மடங்கு 10 20 30 40 மடங்கு காட்டுறோம். 5 தான் ப்ரோ வேணும். 5 தான். என்ன 2 பையா? ஓனர் எதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கறேன்? நீங்க தான் வேலை செய்யணும். வேலை செய்யணும் ப்ரோ. ஓனரும் காந்தத்திலே நம்ம கூட பார்த்தா ப்ரோ. அடுத்த ஆர்டர் முடி போகுது ப்ரோ. கல்லு இந்த கல்லு ஸ்டாப் ஆயிடுச்சா? சீக்கிரம் ரெடி. கிளேயும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓனரா இருந்தாலும் சரி, ஒர்க்கரா இருந்தாலும் சரி, உழைச்சாதான்ல. வாடா. ஐயோ தம்பியா. போப்பா உள்ள போ. அவ்வளவுதான் ப்ரோ. முடிச்சிட்டேன் ப்ரோ. டெலிவரி முடிச்சு விட்டுருவா. சந்தோஷம். அனுப்பிச்சு விடுங்க. டெலிவரி முடிச்சு தம்பி போடு. ஹலோ வண்டி வரலாம். வாங்க. அடுத்த ஆர்டர் நம்மகிட்ட இருக்கு ப்ரோ. அடுத்த ஆர்டர் போட்டு விட்டுறட்டா? போட்டு விடுங்க. காசா பணமா வந்துனே இருக்கணும். வேலை நடந்துக்கினே இருக்கணும். ஒரே ரெஸ்ட்ன்றதே இருக்க கூடாது. அங்க போட்டுக்கலாம். இதுல போட்டு எல்லாத்தையும் இதுல போட்டு அரைச்சிட்டேன். அதனால தப்பா. டப்பாலாம் எதுக்கு ப்ரோ போட்டுட்டு? டப்பாலாம் பழம் அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான். ஏன் ப்ரோ டப்பாலாம் போட்டு பேக் பண்ணி தான் கொடுக்கணுமா? அப்படியே குத்தா வாங்கி போக மாட்டாங்களா? நீட்டா பண்ண ப்ரோ. ப்ரோ நீ எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுக்க சொல்லுங்க. டக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்டா பண்ணா நீங்க டெலிவரி பண்ணிருப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசுன்னு. ப்ரோ லைம் பிளாக் எங்க இருக்கு பாருங்க. அந்த 20 ஒரு ஸ்டாக் தனியா இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க இங்க. நவருங்க. எத்தனை 20 இருக்கா? கரெக்ட்டா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சி. நீடா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். சும்மா டரக்கு. சீக்கிரம் அடுத்த வேலை நடக்கட்டும். போடுங்கயா. இந்த பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ட்ரே ஒன்னு காலி பண்ணிட்டா ட்ரே வந்து வாங்கி அதுல வை ப்ரோ. இரு ப்ரோ வந்துட்டேன். ட்ரே தான் நீ காலி பண்ணிடுற. என்ன வேலை நடக்குது இல்ல ப்ரோ? முடிஞ்சி. டெலிவரி ஆன அனுப்பிச்சுடுங்க. அவன் எவ்வளவு எக்ஸ்ட்ரா தரான்னு பாருங்க. போய்டா. ஓகே டோட்டல் டெலிவரி 40. ஃபாஸ்ட் டெலிவரி ஒரு 60 கொடுத்துருக்கான் ப்ரோ. சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரியா? நீ மகராசனா இருக்கணும். ப்ரோ இப்போ நம்ம அடுத்த ஆர்டர் பிடிப்போம் ப்ரோ. புடி நல்லா புடி. என்னால முடியும் ப்ரோ. நீ புடி ப்ரோ. இந்த தடவை நான் கொஞ்சம் காஸ்ட்லியா ப்ரோ இவ்வளவு கிட்ட பார்க்க கூடாது ப்ரோ. அப்புறம் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாம போயிடுமா? $600 மேல பாக்க. ஆமா நீ ஏன் வயசான ஆயா மாதிரி குஞ்சினே இருக்கீங்க? கேம் டெவலப்பர் தான் கேட்கணும். கொஞ்சம் நிம்முருங்க ப்ரோ. ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கேன் பாருங்க. அது எவ்வளவு கேக்குறான் பாருங்க. அதே லைம் ஸ்டோன் கோல் கேக்குறான் இந்த தடவை. ஆமா ஃபர்ஸ்ட் கோலா? நான் கோல் எடுத்துட்டு வந்தேன். அது என்ன கடாது? அந்த கோல் தான் இருக்கும். வேர்க்கே கோல் போடுங்க. அது இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாண்ட் கேக்குறான். சாண்ட் வந்து நம்ம இன்னும் 5 வேணும். ஓகேங்களா? கொடுத்துறேன் ப்ரோ. சிமெண்ட் நம்மட்ட கிடையாதோ?
20 வேணுமா? ஆனா 20 இருக்குமான்னு தெரியலையே. ஆமா சிமெண்ட் நான் கடைசி ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன். 10 தான் இருக்கு. தப்பான ஆர்டர் குடிச்சிட்டேன். கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது கேட்க போறானுங்க அப்புறம். சிமெண்ட் கேக்குறான். சிமெண்ட் தான் நம்ம சிமெண்ட் நம்ம கிடையாது. ப்ரோ இவ குனிஞ்சு பார்க்க கூடாது ப்ரோ, கண்ணு போயிடும் ப்ரோ. மடி வேண்டாம் ப்ரோ உண்மையாவே என்ன இப்படி குனிஞ்சு பாக்குறீங்க? நான் அப்படி நிமிர்ந்துட்டு இருக்கேன். அது மாதிரி நிமிருங்க. எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். கேக் செதான் வேலைக்கு ஆகும்லாம் கையில. ஏய் 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 கேன்சல் ப்ரோ பண்ணலையா? ப்ரோ இரும்பு பண்ணினா ப்ரோ நீ. உங்க டிஸ்கவுண்ட் சவுண்ட்லாம் கேக்குது. இவனை அடிக்கிறே வலிக்கலையாடா? கோல் எவ்வளவு இருக்கு பாப்பா இருங்க. ஓகே 10 தான் ப்ரோ இருக்கு. முடிஞ்சிச்சு. கோல் 10 இருக்கா? அப்ப கோல் எடுங்க. 10 தான் இருக்கு. கோல் வந்து நம்மளுக்கு வாங்க வண்டியில கிளம்பும். அடுத்து என்ன கல்லு தேவை? அந்த லைம் ஸ்டோன் இன்னும் தேவைப்படுது. அது நிறைய வேட்டையாடணும். வாங்க ஏத்தீங்களா? இருங்க வரேன், தூக்கி போட்டு வரேன். லைம் ஸ்டோன் போட்டு வந்துறேன். அது நிறைய வேணும். ஓகேங்களா? அந்த கிளே இருக்கா? அந்த களிமண் இருக்கான்னு பாருங்க. களிமண் கிளேவா? 11 இருக்கு. கிளே 14 இருக்கு. மிஷின்ல தான் இருக்கா? மிஷின்ல 14 இருக்கா? அப்ப அது கொஞ்சம் அந்த லைம் ஸ்டோன் கோல். வாங்க வாங்க வண்டி எடுங்க, வாங்க போலாம். அப்கிரேட் பண்ணிட்டீங்களா பிக்காக்ஸ? போயிட்டேன். எங்க ஆள காணோம்? ஏய் நானும் ஏறல. கிளம்பலாம் என்ன கையில என்னத்த போற தூக்கிட்டு வர? ஓவரா போலாம். அதெல்லாம் அப்படிதான் கண்டு கூடாது. தங்கம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரீங்களோ நடு ரோட்ல? அத குனிஞ்செடுக்கிற நேரத்துல 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன். நித்து ஏன் ப்ரோ எப்ப பார்த்தாலும் வந்து இடிச்சு நிறுத்துற? அதுல இடிச்சு பாட்டினா வண்டி ஓட்ட தெரியல. அதான் வண்டி ஓட்ட தெரியல. இப்போ நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, டப்புன்னு சொல்லுங்க பாப்போம். லைம் ஸ்டோன் வேணுமா? ஆமா அது தெரியுங்க. நான் கோல் இந்த இடத்துல ஒரு 2 3 நிறைய அங்கங்க விட்டு வச்சு எப்ப பார்த்தாலும் நான் தான் லைம் ஸ்டோன் தேடுறேன். நீ என்ன ப்ரோ பண்ற? நான் மத்த பொருளை போய் யார் எடுத்துட்டு வரா? நான் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். இங்கே ஒரு பொருள் இருக்கு. லைட் ஆன் பண்ணிக்கலாம். இருங்க இந்த சரி ஓகே. அப்ப நீங்க கோல தேடுங்க. நான் அதை தேடுறேன். ஐயோ பைப்ல நீங்க தான் இருக்கா? பலமாகி தண்ணி வர வச்சேன் சார். கோல் ஆல்ரெடி உள்ள நிறைய இடத்துல பார்த்தேன் ப்ரோ. நம்ம அந்த மெயின் கோல்லாம் இந்த இருக்கு கோல். எங்க 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 ஏய் 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 என்னடா இது? நண்பர்களே இங்க தான் இங்க இருக்கு. அதோ இது இங்க இருக்கு. சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனால இங்க தான் இருக்கு. கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாம். பிக்காக்ஸ் நல்ல பவரா இருக்குப்பா. டக்கு டக்குன்னு ஓடிது. கோல் எதுக்கு? அதான் அந்த கடைசியா இருக்குதுல அந்த கோல் வந்து நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். கிரஷ் பண்ணி கொடுக்குறோம் போல. கண்டுபிடிச்சோம் ப்ரோ கோல. ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஃபுல் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? நீங்க ஒரு போறதுக்குள்ளே நான் எவ்வளவு ஸ்பீடா இருக்கேன் பாத்தீங்களா? பக்கத்திலே கிடைச்சது. அதனால நான் பக்கத்திலே கிடைச்சிச்சா? ஆமா. நீல பாருங்க எவ்வளவு அடியில போய் நோண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். யாரு? நான் கீழ இருக்கா நீங்க கீழ இருக்கீங்க? எத்தனை அடி மீட்டர்ல இருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். போட்டு போறதான் முக்கியம். எவ்வளவு பெரிய கோல் பாருல. அடே டே 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 ப்ரோ பயங்கரம் ப்ரோ. வேற லைம் ஸ்டோனே இல்ல. நான் வேற இடத்துல இருக்கான்னு பாக்குறேன். ஓடு என்ன ப்ரோ இது பெரிய பராங்கல் மாதிரி இருக்கு. தேடுங்க தேடுங்க தேடுங்க. கல்ல காணுமே. ஃப்ரீக்வென்சி அப்கிரேட் பண்ணனும் போல ப்ரோ. ரேஞ்ச் ஒரு 5 மீட்டர் வரைக்கும் தான் வருது. ஏன் இது டிக் பண்ண முடியாதா கோல உடைக்க முடியாதுன்னு சொல்லுது? அது கோலா இருக்காது. வேற ஏதாவது கல்லா இருக்கும். அது பேர் மேல காமிக்குதா? ஐயோ ப்ரோ பராங்கல் ப்ரோ அது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? 4 பேக் ஃபுல் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்லுங்க கஷ்டப்பட்டு எடுத்து நானே ஈஸியா எடுக்கறாங்களா? ஈஸியா எடுக்கறாங்களா? ஆமா ஈஸியா எடுத்துலாம் போய் எடுத்து 4 பேக் ஃபுல் பண்ணிட்டேன். அந்த லைம் ஸ்டோன் கொடுக்கும்போது இல்ல ப்ரோ அது எனக்கு மட்டும் வர கஷ்டமா இருக்குன்னு கேட்டான்னு சொல்லி கோல் எடுக்க சொன்னா ஏதாவது ஒண்ணு வளரிக்கிட்டே இருக்குது. ப்ரோ கோல் வந்துட்டே இருக்கு ப்ரோ. என்னடா கோல் இது வந்துட்டே இருக்கு? ஐயோ ப்ரோ இங்கதான் இருக்கியா ப்ரோ? வணக்கம்டா மாப்பிள சந்துள்ள இருந்து. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஓய் இது எந்திரிச்சிட்டு போறான் ப்ரோ. நீ ஓட்ட தெரியாம அவன்ல போயிட்டு அவனை குறை சொல்றியா ப்ரோ? அவன் தான் ப்ரோ அடிச்சான். ஒரு இதுல இங்க ஒரு மிஷின்ல போடுங்க, அங்க ஒரு மிஷின்ல போடுங்க. அவ்வளவுதான். இதுல வந்து நான் அந்த கல்ல போட்டு விட்டுறேன். அடிமண்ண அந்த சைடுல கோல் போட்டுடலாம். வாங்க வாங்க எதை வேணா எங்க வேணா போடலாம் ப்ரோ. போடு ப்ரோ. மிஷின் இதை அக்செப்ட் பண்ணாதா? ஒய் அது இதுல வைங்க ப்ரோ. அந்த மிஷினுக்கு செட் ஆகலனா இதுல வைங்க. ஸ்கிராப்பா இருக்கும். ஆன்டிக்யூ ப்ரோ. ஸ்கிராப் இல்ல பழைய பொருள் அது ஏதோ. பல இரும்புச்சாமா ஏன் மித்தாளுக்கு பேர் சம்பளம். The next day. ஃபார்மிங் பிரஸ்னு ஒன்னு இருக்கு பாருங்க. அது வாங்க. நமக்கு அடுத்தது வந்துட்டு அந்த இது செய்யறதெல்லாம் இருக்கு பாருங்க. ஃபார்மிங் பிரஸ். அந்த மிஷின் வாங்கிட்டேன். பாக்ஸ் வெளிய கிடக்கும் எடுத்துட்டு வரேன். சரிவாங்க. 2 பாக்ஸ் கிடக்குது. 2 வாங்கிட்டீங்களா? ஒண்ணுதான் வாங்குனேன். கொடுமாடா. காசு யாவரம் 2 வாங்கிருக்க ப்ரோ. ப்ரோ ஒண்ணுதான் ப்ரோ கொடுத்தேன். ஒன்னு கொடுத்தனா அப்ப எப்படி 2 பாக்ஸ் கிடக்குது? அட கடவுளே ப்ரோ நீங்க இதுல போட்டீங்களா? காட்ல போட்டு வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டியா ப்ரோ? ஐயோ ஐயோ சேல் பண்ண முடியுமா பாருங்க. சேல் பண்ணா அடிமட்டத்தை எடுப்பான். பண்ணி பாருங்க. அதான் அடிமட்டத்துக்கு போவோம். ப்ரோ $600 கேக்குறான் ப்ரோ. ஹோல்ட் சேல் பண்ணா அப்ப அது ஒன்னு சேல் பண்ணிடுங்க. அதே $600 தான். சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணிடுங்க. அதுக்குள்ள அப்படியே பதற வேண்டியது. ஆப்ஷன் இருக்கு. சேல் பண்ணிட்ட பாருங்க. என்ன பண்றீங்க ப்ரோ? நீ காட்ல போட்டு எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? நான் போனா வாங்குங்க நீங்க தொட்டு வாங்குனேன். பார்க்கணும் ப்ரோ. கண்ணை திறந்து வச்சு பார்க்கணும். அதே சேம் காசுக்கு சேல் பண்ணியாச்சு. அப்பா சந்தோஷம். கஷ்டப்பட்டு உழைச்ச காசு வீண் போகாது ப்ரோ. நான் கேள்விப்பட்டது இல்லையா? வித்துட்டு வேற இடம் வாங்கிடலாமா ப்ரோ? ப்ராப்பர்ட்டி இடத்தையவா? பெரிய கை மாதிரி பேசுறீங்க. இப்பதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். டப்புன்னு பார்த்தா வித்துட்டு வேற கம்பெனி வாங்கலான்ற
அளவுக்குலாம் பேசுறீங்க. அது உள்ள ஆர்டர் போட்டு விட்டீங்க. போய் நோண்டி போய் எடுத்துட்டு வர வேண்டியதுதான், கவலைப்படாத ப்ரோ. ஏய், இதோ அவ்வளவுதான், 3 ஆர்டர் எடுத்தாச்சு. கிளே இருக்கு, ஃபுல்லா இருக்கு நம்ம கிட்ட. இப்ப நமக்கு சாண்ட் வேணும். சாண்ட் லைம்ஸ்டோனா? ஆமா ஆமா, வாங்க வாங்க வாங்க. கிளே கூட கரெக்டா 3 பேருக்கு கரெக்டா இருக்கு. கிளே இன்னும் ஒரே ஒரு கிளே இதோ இருக்கு பாருங்க, இதோ ஒரு 60 நாள் இருக்கு. மொத்தமாவே நம்ம 64 தான். வாங்க வாங்க கிளம்பலாம். நம்ம லைன் மொத்தமா 64 இல்ல ப்ரோ, இதோ இருக்கு பாரு ப்ரோ. எதுல இருக்கு? அந்த சைடுல இருக்கு. 80 இருக்கு மொத்தம். சரி ஓகே, அப்ப நமக்கு சாண்ட் இந்த லைம்ஸ்டோன் தான் வேணும். அது போட்டா நமக்கு 2 2 2 20 20 60 65 எக்ஸ்ட்ராவே இருக்கு நம்ம கிட்ட. அது வர பாருங்க. வந்து வண்டி உடைக்க கூடாது. உடச்சு விட்டுருவான், வண்டி எல்லாம் நொறுக்கி விட்டுருவேன். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. போய் அந்த கம்பத்துல இடிக்க போறீங்க. இதே பொழப்பா போச்சு ப்ரோ உனக்கு. கம்பத்துல இடிச்சாதான் ப்ரோ ராசியா இருக்கு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஒரு பைப் போகுது ப்ரோ. சாண்ட், அதான் நான் அப்பயே சொன்னேன். சாண்ட் வேணும், நீங்க அந்த இந்த ஸ்டோன் எடுங்க. இல்லனா சாண்ட் எடுக்கணும். நான் அப்போ சாண்ட் நான் பாத்துக்கிறேன், நீங்க அந்த சரி, நான் அந்த லைம்ஸ்டோன் ஸ்டோன் எடுக்கவா? ஏய், இங்க தான காமிச்சேங்கோ. ஏய் ஏய் மிஷினே, அதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல எதுவுமே இல்லப்பா, லாங்ல தான் இருக்கு. ஏய் காட்றா. அதோ காட்டு. ஓ 7 மீட்டர் இருக்கீங்களா? ஓகே, டைரக்டா இப்போ வாஷ்ட் போனா நம்ம கண்டுபிடிச்சலாம். பேசாம இதை உடச்சு பார்க்கவா ப்ரோ? வச்சு பாருங்க, உங்க ஆசைக்கு. உயிரோட இருந்தா பாப்பீங்க அந்த பைப்பை. அதான் உயிரோட இருந்தா பாப்போம். உடைங்க பாத்துறோம் ப்ரோ. என்ன ஆச்சு? ஐயோ அம்மாடியோ, ஒரே குத்துதான் ப்ரோ குத்துறேன். பற கொடுத்து ப்ரோ அடிச்சு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். நோண்டி கொண்டே போயிட்டு இருக்கேன் ப்ரோ. கல்லா இருக்கு, ஒரே கல்லு மேடு எதுவுமே பார்க்காம உழைக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் முதலாளிய கொஞ்சம் காசு அதிகமா போட்டுக்கிடுங்க. போடுறோங்க. கண்டுபிடிச்சோம் ப்ரோ. இவ்வளவு நேரம் தேடி இவ்வளவு ஒண்ணுதான் அனுப்பிச்சிங்களா? ஐயா நடுவுல ஃபுல்லா ஸ்டோன் தான் கிடைக்குது. நான் ஒரு மூட்டையே சேர்த்துட்டேன் ப்ரோ. அதுக்குள்ள இந்த மாதிரி கடினமா உழைக்கீங்கயா? அதான் ஓனர் முதலாளிங்கெல்லாம் உழைக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. காந்தத்திலேயே சம்பாதிக்கணும். நான் சொல்றாரு பாருங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நானு. எனக்கு ஒரு 4 காசு போட்டு உழைக்கிறீங்களா ஓபி அடிக்கிறீங்களா எப்படி தெரியும்? அங்க பார்த்தா நான் உங்க பக்கத்துல இருக்கேன். பொருள் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்ல, அது எங்க இருந்து வரும்? உழைக்காம வருமா? வரும், ஆனா வராது. வாட்டா மேல வாட்டா, போலாமா? வண்டி கிளம்பலாம். என்ன ஸ்பைடர்மேன் மாதிரி தாவரா இவன்? வண்டி உங்களை விட்டு போயிடும். டைம் இல்ல, இல்லனா கிளம்பிடும். கமான் படி, கமான். பையா மேல வர முடியல பையா. நான் வேணா கை கொடுக்கட்டா ப்ரோ? இருங்க, நான் அப்படியே பிக்காக்ஸ் வச்சு போட்டு பறக்க விட்டு எடுத்துன்னு வரேன். ஐயா ஏய் பாத்தீங்களா, ரன்னிங்ல ஓட விடுறீங்க. வாங்க போதும். என்ன ப்ரோ ரன்னிங்ல இறங்குற? நல்லா ஜித்து ப்ரோ. அஜித்தா பேசாம வேற ஆர்டர் எடுத்து பாக்கட்டா? நமக்கு தான் இன்னொரு மிஷின் வச்சிருக்கோம்ல. இருங்க ப்ரோ பாக்குறேன். பாருங்க, பெரிய ஆர்டர் எடுத்து பாக்குறேன். சின்ன ஆர்டரா எடுத்திருக்கேன் எல்லாமே. இன்னொரு மொத்த பொருள் உங்களுக்கு பெரிய ஆர்டர் எடுக்கும். எடுங்க, ஒரு பெரிய பயங்கரமான ஆர்டர். ஒரே இதுல ஒபாமா ஆகணும். ஓவர் நைட்ல ஒபாமாடா ப்ரோ இப்ப நம்மளுக்கு என்ன கான்கிரீட் பிரேக் கேக்குறோம். அப்ப கான்கிரீட் பிரேக் நம்ம என்ன வேணும்னா 2 சிமெண்ட் மூட்டை வேணுமா? நமக்கு சிமெண்ட் மூட்டை வேணும்னா இந்த பிளாக் எடுத்துட்டு வரணும் போல. அந்த லைம்ஸ்டோன் பிளாக். ஓகே லைம்ஸ்டோன் பிளாக் இருக்குல்ல, அது நமக்கு நிறைய வந்தாதான் நான் வந்து சிமெண்ட் மூட்டை. சிமெண்ட் மூட்டை கிடைக்கும். நான் இப்போதைக்கு 4 சிமெண்ட் மூட்டை போட்டிருக்கேன். இப்போ நமக்கு அந்த லைம்ஸ்டோன் நிறைய வேணும். 10 சிமெண்ட் மூட்டை வேணும் நமக்கு. லைம்ஸ்டோன் பிளாக் வாங்க, அது இருக்கு பாருங்க. அதான் இது தோர்க்கே. அது கிடையாது, அது இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் இல்ல, இதுல இருக்கு ப்ரோ. அது லைம்ஸ்டோன் நமக்கு கிடையாது. நம்ம இப்பதான் மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆமா எடுத்துக்கோங்க. எத்தனை இருக்கு? சொல்லுங்க. 27 52 இருக்கு. 57 அதான் 27 கிடைக்கும். அப்ப 22 கிடைக்கும். இங்க இருக்க ஸ்டோன் எடுத்துட்டு போங்க, நான் அடுத்த அப்கிரேட் போட்டு விட்டுறேன். அடுத்து நமக்கு என்ன வேணும்? அதுக்கு அடுத்தது கான்கிரீட் பிளாக் இது வேணுமா? ஆமா, ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் கைஸ். அவரே பாத்துக்கிறாரு எல்லாத்தையும். அந்த பேர் நம்ம ஜாலியா ஜாலியா அப்படியே ரவுண்ட் அடிச்சிடலாம். இப்ப வண்டி எடுத்தோமா அப்படியே சும்மா இதுலயே சிமெண்ட் மூட்டைய பண்ணி கான்கிரீட் இது செய்யணும் போல ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, கொடியா செய்ததும் காற்று வந்ததும் சிமெண்ட் வந்ததா. அப்செட் பண்ண மொத டெலிவரி இது பேக் பண்ணுங்க. டென்ஷன் ஆயிடுவாருங்க. அப்புறம் இருங்க, நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம் அவர் கூட சேர்ந்து. பாக்கிறதுதான் சொல்லலாம் சூடான கான்கிரீட் பிரிக் அது ரெடி ஆயிரும். நீங்க அது ஃபர்ஸ்ட் கோல் இருக்கு ப்ரோ. கோல் இங்க ரெடியா இருக்கு. எத்தனை? 16. ஓகே, முதல்ல இது பண்ணுங்க, ஆர்டர் புடிங்க. இருங்க. வண்டி மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்தோம் அந்த இடத்த. எப்படி எம்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா ப்ரோ? காசு வருது இல்ல பையா. தம்பி வண்டி எத்தனாப்பா சீக்கிரம். நீ வைக்கிறதுக்குள்ள கரெக்டா இங்க வண்டி ரெடியா இருக்கும். நீ வந்து வண்டி டோர் ஓபன் பண்ணு, சர்ன்னு உள்ள வரும் அப்படியே டப்பா. அவ்வளவுதான். எத்தனை பிரிக் நம்மகிட்ட இருக்கு? அவ்வளவுதான் வச்சாச்சு ப்ரோ. பிரிக் சீக்கிரம். பிரிக் எங்க இருக்கு? இது என்னது? இதோ இருக்கு பாருங்க, இங்க 2 இருக்கு. அங்கதான் அந்த மிஷின்ல போட்டுருக்கான். அதான் இப்ப ரெடி ஆகி வந்துட்டு இருக்கு. மொத்தம் எத்தனை பிரிக் கேட்டிருக்கான்? 10 கேட்டிருக்கான். 4 இருக்கு. ஆமா, இன்னும் 6 வேணும். நம்மள இப்ப எத்தனை வரைக்கும் வந்திருக்கு? அதை எடுத்துட்டு போய் நீங்க வச்சீங்கன்னா 6 வேணும். இப்ப நமக்கு 6 பிரிக் வேணும். 6 பிரிக் வருமா? நம்மகிட்ட 3 பிரிக் தான் வருது. அப்ப 3 நம்ம அந்த ஸ்டோன் எடுத்துட்டு வரணும் போல.
அப்ப நம்ம அனுப்பிச்சு விடுங்க, அடுத்த நாள் பாத்துக்கலாம். ஐயோ போச்சு 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 போச்சு. அவனை அனுப்பிச்சு விட்டுருவோம். அவனை அனுப்பிச்சு விட்டு 2வது ஆர்டர் இருக்குல்ல அது எடுத்துக்கலாம். கம்ப்ளீட் டெலிவரி. உள்ள பைலத்துக்கு வச்சிட்டீங்களா வண்டிக்குள்ள? ஒண்ணு வச்சிட்டனே, இது எப்படி எடுக்குது? எடுக்க முடியாது போல. ஐயோ அசமா அவன் மாட்டீங்க. அங்கே இருக்கு, நம்ம போய் அதுக்கு மைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நைட் ஆனாலும் நைட் டெலிவரி, ஐயோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நைட் டெலிவரி வாங்க, நைட் ஷிஃப்ட் தான் இன்னைக்கு. கோவிந்தா ரே கோவிந்தா, நைட் ஷிஃப்ட் போறோம் கோவிந்தா. மாட்டிக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. நைட் லைட்டா இன்னைக்கு தூக்கம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிவராத்திரி தான் ப்ரோ இன்னைக்கு. பேக் பண்ணியாச்சு. இப்ப நம்மள பேக் பண்ற போறாங்க. போங்க போங்க. இருட்டுல வேற கண்ணு வேற தெரியாது, சும்மாவே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன கேக்குறாங்க அவங்க எக்ஸ்ட்ரா? அந்த லைம் ஸ்டோன் வந்து ஒரு பேக் எடுத்தா போதும் ப்ரோ. லைட்டா போடுங்க. வாங்க வாங்க. இந்த இது எடு. லைம் 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 எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஒண்ணு கூட தெரியலடா காம்பஸ்ல. ஒண்ணு கூட காட்டல ப்ரோ. ஏய் இருக்கா இல்லையாடா? ஐயா ஹார் அடிக்காம கொண்டார இருங்க ஐயா, வந்துட்டேன். பழத்துல மாட்டிட்டேன். அது கிடைக்கலையா? ஒண்ணுமே இங்க கிடைக்கல. வேற இரு ப்ரோ மாட்டிட்டேன் ப்ரோ. இங்க பழத்துல வந்து தேவலாம வந்துட்டோம். வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் தான் நிக்கலன்னா கிளம்பிடும் பாத்துங்க. 5 நிமிஷமா? நான் எங்க இருக்குன்னு தெரியல. மேல வரனா கீழே போறனா? பாத்துட்டேன் பாத்துட்டேன். வண்டா நான் உள்ளே இறங்கி வந்துட்டேன் ப்ரோ. எங்க போற போனேன் ப்ரோ? வண்டா எஸ் வண்டா வாங்க வாங்க வாங்க. நான் உள்ள இறங்கியே போயிட்டேன். உன்னை யார் ப்ரோ வர சொன்னா? எனக்கு தெரிஞ்சவன் ரொம்ப நேரம் நிக்க சொல்ல வண்டிக்காரன கிட்ட போறான் பாருங்க. நித்து ப்ரோ வாங்க ப்ரோ. நைட் போடுவான். அப்பனா போயிட்டு போறான். நைட்டை போட்டு நான் எண்ட் டே போட்டுறேன். எண்டு போடுங்க எண்ட. ஐயோ மைனஸா? என்ன வாங்கணும் நீ? வாங்கியிருக்க பொருள் வாங்கியிருப்போம் அந்த மிஷின்லாம். ஸ்டார்ட் நியூ டே. ப்ராப்பர்ட்டிஸ் பாரு ப்ரோ. வருங்க பாப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட? அந்த ஒரு 800 தான் இருக்கு. 600லயே இருக்கு பாருங்க. புதுசா பக்கத்துல அது வாங்க. இதுவா? ஆ. 600 ரூபாய் ரிமூவ் ப்ராப்பர்ட்டியா? அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா. ஆமா. அப்ப இவனை கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். வேற ஒருத்தன்ட்ட வாங்கிக்கலாம். இவன் குடுக்குற காசை மட்டும் வாங்கி அனுப்பிச்சு விட்டுலாம். கிளம்புடா தம்பி, அவ்வளவுதான் சரக்கு இருக்கு. ஓகே பண்றானா? போயிட்டான். எவ்வளவு காசு கொடுத்தான்னு தெரியலையே. அடுத்து நல்லா இருக்கு. காசு கொடுத்துருக்கான் ப்ரோ. 800ல இருந்து 600 வந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. வெறும் $79 தான் ப்ரோ கம்மி பண்ணிருக்கான் நம்மளுக்கு. பாருங்களேன், அவ்வளவு பொருள் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு மிச்சமா இருக்கு. ஒரு பொருள் மட்டும் கொடுத்தா வாங்கிக்கலாம்ல. எல்லா பொருளையும் நம்ம நோண்டி எடுத்துட்டோம் போல ப்ரோ. அதுலயே பாருங்க எதுவுமே இல்லையா. எவ்வளவு எடுத்துருக்கோம்? அங்க லைம் ஸ்டோன் பாருங்க, ஒண்ணுமே இல்லையா. அது ஜீரோவா? அதெல்லாம் கிடைக்கவே இல்ல. தெரியுதா? தெரியுது. ரிமூவ். ஓகே. ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்ல நம்ம அந்த கிட்ட. காசு நம்மளுக்கு வந்திருக்கு. காசு வரல. போச்சா? சரி விடுங்க. போச்சு. சரி இருங்க வாங்குறேன். அதை விடுங்க ப்ரோ. காசு இல்லையா? அது வாங்க. நெகோசியேஷன் பண்ணுங்க. வாங்குறேன் ப்ரோ. பாரு ப்ரோ, யாரு கூட வந்துட்டு ஐயோ இது குடுப்பா ப்ரோ. உன் பிரைஸ பாரு ப்ரோ எப்படி வச்சிருக்கான்ட்டு. தம்பி 1120 பா. தம்பி தப்புப்பா. அட்லீஸ்ட் பாதியாவது கேளு ப்ரோ. அடிமட்டத்துல கேட்டா எப்படி ப்ரோ? அவன் ஃபைனல் பிரைஸ் சொல்றான் பாரு ப்ரோ. எவ்வளவு சொல்றான்? 1440. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 1460. வாங்கிடுங்க. வேற என்ன பண்றது? இருங்க 1500 நான் முடிகிறேன். தம்பி 1500 முட்றா. ஏன்டா உன் பிரைஸ்ல நிக்கிற நீ? உனக்கு தேவையில்ல, எனக்கு தேவையில்ல. 6 ரூபாய். 1400 ப்ளீஸ் தம்பி. 40 தான்டா. டேய் 1420. ஏய் அந்த வீட்டு ஓனர் ரொம்ப இதான ஆளு ப்ரோ. அவன் கேக்குற காசை கொடுத்து போடாங்க. அவன் அதுக்கு நீயே இவ்வளவுதான் சொல்லிட்டு வித்துருக்க வேண்டியதான்டா. அதை விட்டுட்டு $200 கம்மியா வாங்கிருக்கேன். அவன் தான் அப்பயே சொல்லிட்டானே இவ்வளவு அமௌண்ட்னு. நீங்க அதிகமா திடீர்னு வித்துட்டீங்க, அதிகமா வாங்குவீங்கன்னு வெயிட் பண்ணா வாங்கல. கம்மிக்கு ரொம்ப இவன் அடிமட்ட ரேட்டு கேக்குறான்னு சொன்னோடனே இவன் வேலைக்கு ஆக மாட்டான். உஷாராயிட்டான். சரி நம்மளோட பிரைஸே சொல்லுவோன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். வண்டி யூட்டர்னரா செட்டி உஷாராயிட்டான். கிளாஸ் தானே ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர். கிளாஸ் 5 கிளாஸ் கேக்குது. அதானே? ஆமா. ஒண்ணு மட்டும் போட்டு அமுச்சு விட்டா கூட வாங்கி போயிடுவானுங்க. கிளாஸ் எங்க இருக்கு? கிளாஸ் வேற நான் அடுத்த கல்லெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சிமெண்ட் மூட்டை பண்ணிட்டு கிளே பிரிக் வந்து 20 கேக்குறானா? இதுல 18 தான் இருக்கு. அப்ப நான் வந்து இதுல இருந்து 2 எடுத்துக்கிறேன். இந்த கடைசியா இருக்கு. அதுதான் நான் ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். எத்தனை கேட்டிருக்கான்? போடுங்க 5 தானே கிளாஸ் கேட்டிருக்கான். நமக்கு 9 கிளாஸே வரும். நம்மளுக்கு என்னென்னமோ அப்கிரேட்லாம் வந்து என்னென்ன நல்லா காட்சி என்னன்னு பாக்குறேன். பிரிக் எங்க அந்த இது கிளாஸ் எங்க? கிளாஸ் வந்து அந்த எடுத்து வச்சிட்டு இருக்காருங்க. வந்து ரெடி ஆயிருக்கும். சீக்கிரம் வாங்க அண்ணா வெயிட் பண்றேங்க பாருங்க. வண்டி வச்சுட்டு கிளாஸ் வந்துருச்சு. வந்துச்சா? வைங்க பாய். 9 கிளாஸ் வச்சிருக்கேன். எடுத்துக்கங்க. 9 கிளாஸ் வச்சா எப்படி? 5 தான் கேக்குறாங்க. சிறப்பான ஆளு ப்ரோ. நீ எக்ஸ்ட்ரா கொடுங்க ப்ரோ. அப்பதான் கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. தெரிஞ்சுங்க ப்ரோ. தொழிலோட இது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நல்ல பார்ட்னர்ஷிப். எவ்வளவு போட்டுருக்கான் பாருங்க. போய்டா. 1300 ரூபாய் டிப்ஸ். ஃபாஸ்ட் டெலிவரி பண்ண $110 தந்துருங்க. பாத்தீங்களா? ஃபாஸ்ட் டெலிவரி யாராலயா? என்னால தெரிஞ்சுக்கிட்டியா? இருங்க இங்க இருக்க முதல்ல கடையெல்லாம் செக் பண்ணிட்டு போயிடலாம். நான் எம் கொடுத்தா ஓபன் ஆகுது. என்ன கடை இருக்கு? தம்பி பாத்து போ. எங்க வண்டி ஒன்னாவாது. உன் வண்டி தான் சேதாரம் அதிகமாகும். வண்டி ப்ரோ. வண்டி கடை ப்ரோ. வண்டி கடையில என்னென்ன வண்டி இருக்குன்னு பாப்போம். $3600 ஆகுது. உடப்பாவீங்களா? $6500. ஜேசிபி இருக்கு ப்ரோ. $350 ப்ரோ. ஜேசிபி வாங்கி ஒரே அப்படியே நோண்டிடலாம். எவ்வளவு? இன்னும் வரலையா? இல்லவே இல்லையா ப்ரோ? வாங்க வரலையா? வரப்போதான். எங்க அப்படியே நடந்து போயிட்டு வரேன். பக்கத்துல வேற ஏதாவது கடை இருக்கான்னு நானும் வரேன்.
இருங்க 2 பேரும் போவோம். ப்ரோ நகை வைக்கிற கடை இருக்கு போல ப்ரோ, அழகு கடை. ஆட்டைய போடலாமா? வாங்கிக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? இது என்னது ஏதோ ஷாப்னு இருக்கு, இது என்ன ஷாப் ப்ரோ? பவுன் ஷாப் ப்ரோ, அந்த பொருள்லாம் விக்கிறது, அந்த ஆன்டிக் ஆஹா Pawn shop. எடுத்துட்டு வந்து வித்து பாப்போம். வாங்க வாங்க, அங்க Pawn இருக்க shop. அந்த 4 பொருள் எடுத்துட்டு வருவோமா? டிஸ்கவரி சேனல்ல பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல ப்ரோ. வாங்க ப்ரோ, அப்ப அந்த பொருள் எடுத்துட்டு இல்ல வரலாம். ப்ரோ, தெரியலன்ற நீ உண்மையிலேயே 90s கிட்ஸ் தானா? நான் 90s கிட்ஸ்லாம் இல்ல ப்ரோ, நீ 80s ப்ரோ? ஓகே ஓகே. நான் இப்பதான் ப்ரோ எனக்கு 15 வயசுன்னு சொன்னேன்ல. இளமை திரும்புதே. உன்கிட்ட எவ்வளவு நல்லா பேரம் பேசிடலாம் ப்ரோ, இல்லனா கடைய நைட் நைட்டா வந்து ஆட்டே போட்டுறலாம். சேல் பண்றது வந்து பாருங்க $300 2 இந்தா புச்சுக்கோ. ஏங்க உங்களுக்கு காமிச்சிச்சா? பண்ணிட்டேனே ப்ரோ. அது வேற ப்ரோ, கொடுமா ப்ரோ. ஐயோ காலம், என்னாச்சு? கால கொடுமை. அது நீ வெளிய போட்டாலே வரும். நம்ம அவங்கிட்ட விக்க வந்திருக்கிறோம். அவங்க கிட்ட தான் ப்ரோ கொடுத்தேன். அவங்கிட்ட எப்படி கொடுத்தீங்க? சரி அப்ப ஐயா எங்க போடுங்க வந்தா எங்க வெளிய சேல் பண்ணுங்க. நல்லா இருக்கே இவரு கதை. நாங்க இத எடுத்து சேல் பண்ணுங்க. எங்க வெளிய சேல் பண்ணுங்க பாப்போம். தம்பி அவள்தான், அவன் ஆன்டி கியூ மட்டும் தான் கேக்குறான். அவன் அப்படியா? இதெல்லாம் கேட்கல அவன். அப்ப அது பேக்ல வச்சுக்கங்க. அதுக்குள்ள அப்படியே கால கொடுமை, கால் இல்லாத கொடுமை, வாய் இல்லாத கொடுமைன்ட்டாரு. அப்படியே டாப் சரியான ஆள். இங்க வாங்க, அப்ப இந்த சைடுல ஏதோ இருக்கு, இது போய் பாப்போம். சீட் ஆடுற கடை இருக்கு போல ப்ரோ. ஈட்டா நீங்க ஆடுங்க ப்ரோ. போயிட்டு காசுக்கு போய் சீட் ஆடுவோமா? கார் ரெண்டா இதெல்லாம். இங்க வாங்க ப்ரோ, $10,000 வரைக்கும் ஜெயிக்கலாமா ப்ரோ? ஏமாந்துட்டு வந்துருவோம் ப்ரோ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. திறமைக்கு தேங்காய் பால். நீங்க ஒண்ணு எடுத்து ஆடுங்க. தேங்காய் பாலும் இல்ல, ஒரு பாலும் இல்ல. வாங்க போலாம். சரி நான் ஒரு ஸ்பின் விடுறேன் $5 கொடுத்து. ஏன் ப்ரோ? $5 கொடுத்து. இருங்க நான் பண்றேன். நான் எவ்வளவு வந்துச்சு? ஏய் ஒண்ணும் வரல. சரி $30 போறேன் நானு. ஏய் $5 வந்திருக்கு. $30 வந்துருக்கு. $30 போட்டா நான் $20 போட்டிருக்கேன். நான் $30 போடுறேன். ஐயோ லாஸா? இல்லையா நான் ஜெயிச்சவனுமே. தோத்துட்டேனே. விட மாட்டேன்டா, விட்டத பிடிப்பேன்டா. உங்க ஊர்ல இப்படி விட்டதெல்லாமா பிடிப்பீங்க? ஐயோ ஐயோ ஏமாத்துறானு ப்ரோ. வேணாம் ப்ரோ, காசு காலியாவது ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. விட்டத நான் பிடிக்காம விட மாட்டேன் ப்ரோ. வேணாம் ப்ரோ, சொல்லது கேளு ப்ரோ. நானும் உன் கூட சேர்ந்து விளையாட்டு இருக்கேன் ப்ரோ. $100 கிடைச்சிருக்கு. ஐயோ எப்படி சொன்னல? எனக்கு 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 சுத்தி விடு காசா பணமா? அப்ப இறகு போட்ட காசு தடவை அப்படியே 30-30 தரேன். நான் போட்ட காசே வருது எனக்கு. ஒரு பல்கா ஒரு 500 கொடுங்கடா. ஒரு கல்லு மாறிடுச்சு ப்ரோ எனக்கு, அதனால இது கொடுத்துட்டான் ப்ரோ. போட்ட காசு நல்லாவே கிடைக்குது. போடு பயங்கரமான வின்னு ப்ரோ. என்ன வின் அடிக்கிறீங்க? 300 வச்சிட்டேன். 300 வச்சிட்டீங்களா? ஆமா போடு. ஆமா ப்ரோ, சரி காசு ஏறிட்டே இருக்கு பாருங்க. விடக்கூடாது. இன்னைக்கு இந்த இதுல மொத்தத்தையும் அள்ளிடணும். அல்ல 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 விடக்கூடாது. போடு, மறுபடியும் 300. அள்ளிடுறேன். எல்லாத்துலயும் ஸ்பின் பண்றீங்களா? ஆமா. ஓகே எனக்கு ஒரு 300. ஏய் நல்லா இருக்குங்க. இது நல்லா இருக்கு. விட மாட்டேன்டா. நீங்க சொத்தே அழிஞ்சாலும் டெய்லி லிமிட் ரீச்ரா ப்ரோ. அடுத்த வீடியோல கண்டிப்பா இதோட அதிகமா நம்ம ஜெயிக்கிறோம் ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் லாஸ்ட்ல தான் போவோம். அதனால எல்லாம் சும்மா கேமோட அவ்வளவுதான். ஒரே நாள்ல பாரு ப்ரோ, நம்ம எவ்வளவு வந்தோம்? 1400 வந்தோமா? அதான் ப்ரோ கேம் இதுல ஓகே. ஒரிஜினல் காசுலாம் போட்டா அவ்வளவுதான். நாம தான் நான் கேம்ல தான் பார்த்தேன். உங்களை யார் இதுல தான் இருக்கு. இதாடி கம்மிங் சொன்னது. அவன் ஆசையை தூண்டணும். இதெல்லாம் சும்மா காமெடியா வச்சுட்டு அப்படியே காமெடியா பார்த்துட்டு சிரிச்சிடணும். அவ்வளவுதான், முடிச்சுக்கலாம். கேமுக்குள்ள நாங்க ஆடுறோம். மண்டையில இதுதான் தொப்பிய போட்டுதான் மண்டையில் இது போட்டு விட்டுருவாங்க, மிளகா அரைச்சு விட்டுருவாங்க. அவ்வளவு நண்பர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன். உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பார்ட் 1 போடுங்க. அவ்வளவு நண்பர்களே, இந்த வீடியோ இந்த அளவுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட சந்திரன் பாய்.